திருஷ்டாந்தனா என்ன பாஸ்டர்? அது ஓல்டு தமிழ். நிரூபணமா? நிரூபிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. அநேக நிரூபணத்தை காட்டி, அநேக நிரூபணத்தை காட்டி, நிறைய ப்ரூஃப் காட்டி, நிறைய ப்ரூஃப் காட்டி, உயிரோடு இருக்கிறவராக, உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு காண்பித்தார். சீஷர்களுக்கு காண்பித்தார். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, இது அவசியமா? எல்லாரும் சொல்லுங்க, இது அவசியமா? நான் உண்மையா சொல்லட்டா, இதை பேசணும்னே நினைக்கல. எனக்கு என்ன தெரியும்னா, இந்த நாளுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போன பிறகு பலருடைய ஊழியத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். கெட் ரெடி, கெட் ரெடி. அப்ப நான் ஒரு யோசிக்கிறேன், இந்த சீஷர்கள் இயேசுவின் அற்புதத்தை பார்க்கவே இல்லையா? நிறைய பார்த்தாங்களா? யோவான் சொல்றாரு, அவர் இந்த 3 வருஷத்துல செய்த அற்புதத்தை புத்தகமா எழுதுனா இந்த உலகமெல்லாம் நிறைச்சாலும் அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாருல்ல? ஆமா தானேன்னு சொல்லுங்க. அவ்வளவு அற்புதம் செய்தார்ல. 4 நாள் செத்த பணத்தை எழுப்பினார்ல. ஒரு முறை ஆண்டவர் எழும்பி, டேய் நான் எழும்பிட்டேன்னா போதாதா? போதுமா போதாதா? ஒரு முறை காட்டினா போதுமா போதாதா? ஏங்க 40 நாள் காட்டினாரு? நீங்க சொல்லுங்க போதா ஜபராஜ். 40 நாள் திரும்ப 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 வந்து மீன் பொரிச்சு கொடுத்து சாப்பிட வைக்கிறார். அவசியமா? எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான அற்புதங்களை பார்த்த அந்த சீஷர்களுக்கு உயிரோடு எழும்பின பிறகும் 40 நாள் திரும்ப 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 ப்ரூஃப் மேல ப்ரூஃப் கொடுத்து, ப்ரூஃப் மேல ப்ரூஃப் கொடுத்து அவங்களை எழுப்பினாரே. நமக்கு நமக்கு ஆமென். எந்த அளவு அற்புதங்கள் தேவை? ஆமென். எஸ் ஆர் நோ? எஸ். இந்த தேசத்துக்கு தேவையா இல்லையா? தேவை. இவ்வளவு அற்புதங்களை பட்சவனுக்கே நான் உயிரோடு இருக்கிறத இயேசு 40 நாள் காட்டினாரு. ஒண்ணுமே இல்லாத இந்த நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும். இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, ஐயா. ஐயா. அற்புத அடையாளங்கள் இல்லாம, அற்புத அடையாளங்கள் இல்லாம இந்தியாவுக்கு விமோசனை இல்ல. இந்தியாவுக்கு விமோசனை இல்ல. எந்த நாட்டுக்கும் இல்ல ஆண்டவர். எந்த நாட்டுக்கு இல்ல ஆண்டவர். மைண்ட் சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு? ஏங்க சீஷர்களுக்கு நான் ஓப்பனா சொல்லட்டா வேண்டாமா? ரொம்ப நாள் நீங்க மிரக்கல் பார்க்கலன்னா நீங்க பேக் ஸ்லைட் ஆயிடுவீங்க. சில பேர் சொல்றாங்க பேக் ஸ்லைட் தான் வெளியே தெரியாதண்ணா. ஆமாங்க, உங்களுக்கு இப்ப ஃபெய்த்தே வராது. ஒரு நோயின் ஒண்ணு டாக்டர் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், அப்பல்லோ தேடுவேன், நான் அரச தேடுவேன். ஓடுறேன் இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் பேக் ஸ்லைட் ஆயிட்டோம் இல்ல. திருச்சபை பேக் ஸ்லைடிங்கா இருக்கா இல்லையா? ஐயா, ஒட்டு மொத்தமா அற்புதங்கள் எங்க இல்லையோ அங்க பின்மாற்றம் வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அஸ்திபாரத்தை போடுறேன். எல்லாரும் என் வாயை திறந்து சொல்லுங்க, அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள் இல்லை என்றால் திருச்சபையும் ஊழியர்களும் பின்வாங்கி விட்டார்கள் என்பது சத்தியம். கிதியோன் சொல்லுவான், அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நீர் எங்களை கைவிட்டது ஏன்? அற்புதம் இல்லைன்னா என்னவா? அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா? நான் உங்களை ஆயத்தம் பண்றேன், என்னையும் உங்களோட சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்ப நான் கதறேன், அற்புதங்களை படிக்கும் போதெல்லாம் அழுவுறேன். இது இல்லாத வேற ஒரு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏதோ உங்களுக்கு ஒரு சபை இருக்கு,
காணிக்க ஒழுங்கா வருது, உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு போதும், அதுலயே நீங்க போய் செத்தலாம். ஆனா நாடு மாறவே மாறாது. இனிமேல் நீங்க பேசவாத ஆரம்பிங்க. ஏன்னா எப்பவுமே இத பிரசங்கம் பண்ணதான் ஆசை வரும். ஆசை வரதான் அற்புதங்கள் வரும். எப்பவுமே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை பேசிக்கிட்டே இருங்க. இயேசுவை தரிசிப்பது சாத்தியம், இதையே பேசிக்கிட்டு இருங்க. உங்க தலைமையில அடிச்சு சொல்றேன், ஒரு நாள் இயேசு உங்க வீட்டுக்குள்ளே வருவார். முடியுமா? எல்லாரும் சொல்லுங்க, முடியுமா? முடியும். இது உங்கள் மேல் கர்த்தர் வச்ச அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் நாடுகளை மாத்திருவீங்க. கணவன் மனைவியா ஜெபம் பண்ணுவீங்களா? பைபிள் டீச்சிங் எல்லாம் திருப்தி அடையாதுங்க. இப்ப நம்மெல்லாம் யாரு வந்தாலும் எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நல்லா பிரசங்கம் பண்ணாரு, போய் இருக்க வேண்டியது. அதான் இயேசு மாத்த போறாரு. ஒரு தலைமுறையை எழுப்ப போறாரு. அந்த தலைமுறை எதிலும் திருப்தி அடையாது. கர்த்தருடைய வல்லமையை காட்ட தூட்டிங்க. அடுத்த வசனம் வாங்க. அடுத்த அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்? எப்படி தெளிச்சானா, முக்குனானா? ஏன், எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு அங்க தண்ணீர். பெந்தகோஸ்தலர்களுக்கு இது தெரியாதா? இந்த முக்குனான்றத நீங்க சொல்லி முக்கி சொல்ற மாதிரி இந்த உலகத்துல யார் இருக்கிறா? பட்ட உரிச்சாச்சா? ஒரு ஆளை முக்கி விட்டீங்கன்னா நீங்க ஒரு முக்கியமா என்னமோ நடந்த மாதிரி. அதாவது எப்படி தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தோமோ அது மாதிரி கர்த்தர். என்ன கேட்கறீங்களா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. சிலருடைய முகம் அப்படியே இருக்கு, என்னானே தெரியல. எனக்கு உங்களை பத்தி கவலை இல்லை, உங்க சபையை பத்தி கவலையா இருக்கு. கர்த்தர் தாமே உங்கள் சபைகளை உங்கள் கையிலிருந்து விடுவிப்பாராக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தண்ணி உள்ள முக்கி அப்படி எழுந்திருக்கும் போதுங்க தலையில இருந்து கால் வரைக்கும் வரும். அது மாதிரி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மிரக்கல் நடக்கணும்னா ஒரே வழி, உங்களை அப்படியே தூக்கி ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள முக்கி, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள முக்கி, நீங்க அவருக்குள்ள முக்கி, அவரு உங்களுக்குள்ள முக்கி, நீங்களும் அவரும் ஒரே ஆவி, ஒரே நினைவு, ஒரே வார்த்தை, ஒரே. அப்படி வந்துட்டா இந்தியாவில் 40 அடையாளங்கள் நடந்துவிடும். காலா கா அந்நிய பாஷை பேசுங்க. ஹாராபா ராலா யோ பாபா ஹத்தலரா ஹத்தோ ஏ யரலரலர ஹத்தோ கிளாப்லோ கிளாதரா. ஒரு டைம் இருக்குங்க, ஒரு டைம் இருக்கும். நானே இந்த ப்ராஃபட்டிக்கா பேசும்போது நான் இங்க ரூம்ல எப்படி நிரம்புவேன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு மெசேஜுக்கு டைம் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப 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 குறைவு. ஆனா ஒரு மெசேஜுக்கு முன்னால ஆவியில நிரம்புறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். 3 மணி நேரம் இல்ல, சில வேளை இல்லை, எனக்கு தெரியும் பிரேக் த்ரூ வரல, 4 மணி நேரம் பேசுவேன், 5 மணி நேரம் பேசுவேன். அதை நான் எப்ப தொடங்கணும், இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்றேன். அதனாலதான் என் கூட்டங்களில் நடக்கிற அற்புதங்கள் உங்களுக்கு தெரியாது. நாங்க அதை வெளிப்படுத்துறதே இல்லை. ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கண்ணில் தண்ணியே வராது. கண்ணில் தானே தண்ணி வராது, மூக்கில் வரும். ஒரு நாள் நான் திடீர்னு அழுவுறேன். சில நேரத்தில் எனக்குள்ள இருந்து ஆவியான ஒரு பீரியடும் போது அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாரும் அழுவோம், சாவு வீடு மாதிரி. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறேன்.
தடால்னு அந்த பையன் பார்க்கறான், கண்ணில் தண்ணி கொட்டுது. என்னடானா இந்த பிளாக் ரிமூவ் ஆகி மூக்கில் இருந்து வர தண்ணி கல்லுல. ஒரு முறை ராஜமுந்திரில் பேசிக்கின்னு அற்புதம் பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு அங்கே என்னை கூப்பிட்டு அவர் ஓடி வர்றாரு. என்னடானா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணுக்குள்ள கல்லுகள்லாம் பொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒன்று எடுக்க முடியல, அதை அப்படியே உள்ள விட்டுருங்க, அதை எடுத்தா கண்ணு போயிடும்னு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எசேக்கியேலினுடைய 47 ரிவர் தேவாலயத்திலிருந்து ஒரு ஆறு வந்துச்சு. பொத்துன்னு அந்த கல் கீழே விழுந்து அவர் ஒரு பேப்பர்ல சுத்திக்கிட்டு ஓடி வந்தார். நான் ஏன் இதுல முழு கவனம் செலுத்தலைன்னா, நான் சொல்லுவேன், இது மெடிக்கல் காலேஜ் பெறாக்கா. நாங்க வியாதிகளை சுகமாக்குறவங்க இல்ல, வியாதிகளை சுகமாக்குகிறவர்களை உற்பத்தி செய்கிறவர்கள். எத்தனையோ நான் அப்படி பார்த்திருக்கிறேன். பாஸ்டே பார்த்திருப்பார். நான் ஹீலிங் பிரேயர் பண்ணோம், எத்தனை வரும்னு அவர் பார்த்திருக்கிறாரு. அதாவது நீங்க எதை விரும்புறீங்களோ அதை அறுப்பீங்க, எதை விதைக்கிறீங்களோ அற்புதங்களை பற்றியே விதைங்க, அற்புதங்களை அறுவடை செய்வீர்கள். நீங்களாம் அற்புதங்களை பத்தி பிரசங்கம் பண்றீங்க. 5 அப்பம் இதை குறிக்கும், 2 அப்பம் மீன் இதை குறிக்கும். எதையும் குறிக்கல, நீங்க அதை செய்யணும்னு குறிக்குது. ஒரு குஷ்டரோகி வந்தான். அந்த குஷ்டரோகம் என்பது பாவத்தை குறிக்கும். சொல்லாதீங்க, குஷ்டரோகத்தை தான் குறிக்கும். அதாவதுங்க, பைபிள்ல அற்புதங்கள் எதுக்கு இருக்குன்னா, நான் தொடங்கினப்பா, நீ அதை தொடரப்பா. அடுத்த சண்டே சர்வீஸ்க்கு ஒரு வாரம் புறம் மிரக்கலை பண்ணுங்க. கடைசி நாள் வியாதியெல்லாம் எழும்புன்னு சொல்லுங்க, கட்டளையிடுங்கள். சபைக்கு கர்த்தர் உங்களை தலைவன் ஆக்கி இருந்தால் நீங்க ஜெபிக்கும் போது ஏதாவது நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, போல்டா இறங்குங்க ஐயா, போல்டா இறங்குங்க ஐயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே நிக்காதீங்க ஐயா, ஜெபம் பண்ணிக்கிட்டே நிக்காதீங்க. ஒரு ஆறு ஓடுது, கர்த்தாவே சிவந்த சமுத்திரத்தை பிளந்தீரே, இந்த ஆற்றை நிரப்ப இந்த திறந்தடம் கர்த்தாவே அப்படின்னு 10 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? போங்க, அடிச்சுக்கிட்டு போனா போட்டோம், அப்புறம் ஒரு தேவ தூத உங்களை பிடிச்சி எடுத்துட்டு வரட்டும். நீங்க ஒரு அற்புதம் நடந்து நீங்க அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டா பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் பூரிச்சிருவார். என் பையன் அட்டம் பண்ண போதையா. உங்க பிள்ளை முதல் முறை நடக்கும் போது அப்படி இப்படி காலை வச்ச உடனே ஓடிச்சு இல்ல, சொல்லுங்க, அப்படி தப்புன்னு விழுந்துச்சு. அது உங்களுக்கு அந்த நாளை நினைச்சா எப்படி இருக்கு? அந்த நாள் அட்டம் அடிச்சா உங்களுக்கு ஒரு ஜாய் வருதா இல்லையா? அட்டம் அடிக்கையா. 15 வயசுல ஒரு ஏஏ ஆலன்னு ஒரு மிரக்கல் ஒர்க்கர், அந்த புக்கை படிச்சுட்டேன். காலேஜ் படிச்சுங்கிறேன், 16 என்னமோ. அப்பா அதை படித்தேன். அவர் மிரக்கல்லாம் எழுதுறாரு. மிரக்கல் வேணும்னா இந்த மாதிரி மிரக்கல் செய்யறவங்க புஸ்தகத்தை படிங்க, யூடியூப்ல போங்க. அண்ணா அவர் கள்ள உபதேசியா இருந்தா என்ன பண்றதுன்னா, ஏங்க கள்ளப்பணமானா எந்த பணத்தையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. சில பேருக்கு நல்ல பணத்தை விட கள்ள பணத்தை தான் உடனே தெரியும். மக்களை கத்திரியா ஷீக்கா மெட்டலத்ராட்டா. இது பெந்தெகோஸ்தே சபைக்கு பிசாசு கொடுத்த ஒரு சாபம். அவனுக்கு தெரியும் பெந்தெகோஸ்தே சபை வந்ததே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பேப்டிஸ்டை விட எவாஞ்சலிக்கல்ஸை விட நீங்க நல்லா பேசுவாங்கன்னு தான் பெந்தெகோஸ்தே வந்துச்சா? பெந்தெகோஸ்தே சபையில இருந்தவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க ஐயா, தியாலஜி படிச்சவங்களா? எப்ப தியாலஜி வந்துச்சோ மிரக்கல் போச்சு. பைபிளை திறந்து கதறி 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 அழுறான் பாருங்க, அவன் கையில ஆண்டவர் அற்புதங்களை கையில வைக்கிறார். அப்ப நான் சின்ன வயசு 16 வயசுல அந்த புக்கை படிச்சேன். அவ்வளவுதான். அந்த காலத்துல என் மண்டை ரொம்ப இல்ல, அது வேணும் வேணும் வேணும்னு. எங்க லுத்தரன் பாஸ்டர் லீவ்ல போயிருந்தேன் காலேஜ்ல இருந்து. எங்க பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ ரொம்ப பக்தியாகிற, ஒரு கிராம சபை இருக்கு, இந்த சபைக்கு ஜனமே வரமாட்டேனுது. இந்த நீ மே மாதம் ஏப்ரல் மாதம்
உனக்கு கொடுக்கும்போது போய் அந்த சபையை நடத்திட்டு வாங்க. அது வந்து ஒரு 7-8 5-6 கிலோமீட்டரு. நான் சைக்கிள் எடுத்துன்னு போனால் எனக்கு என்னமோ பென்ஸ் காரில் ஆலன் போகிற மாதிரி ஒரு கனவு. அப்படி ஆளுங்களை ரசிங்க ஐயா. அவன்லாம் ரஜினிகாந்தை ரசிக்கிறான், நீங்க ஒரு அற்புதம் செய்கிறவனை ரசிங்க ஐயா. ஆமா, அந்த அற்புதம் செய்கிறவர் நல்லா வாழறாரா அதெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. யோனாவையே கர்த்தர் பயன்படுத்தி எழுப்புதலே வந்துடுச்சு. எழுப்புதல் வந்துட்ட பிறகு நம்ம கேரக்டரை பேசலாம். நான் சொல்றது கரெக்டா இல்லை? யாருக்காவது பயமா இருக்கா? எசேக்கியா அண்ணன் இது வரைக்கும் நல்லா பேசியிருந்தார், இப்ப எங்கேயோ போறாரு, அப்படி இருக்கா? போனங்க அன்னைக்கு ராத்திரிலாம் ஜெபம் பண்றேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 100 மார்க் வாங்கணும்னு ஒருத்தன் எதிர்பார்க்குறான். அவன் நிறைய படிப்பானா? பாஸ் ஆயிட்டா போதுன்றானே, அவன் நிறைய படிப்பானா? கரெக்ட் தானே? அப்ப ஒரு அற்புதங்கள் வேணும் அப்படின்றவன் நிறைய ஜெபம் பண்ணுவானா? 4 பிரசங்க பாயிண்டை பேசிவிட்டால் போதும் அப்படின்றவன் நிறைய ஜெபம் பண்ணுவானா? அதுக்காகவாது ஒரு ஆசை வரட்டுமே, அதுக்காகவாது ஒரு ஆசை வரட்டுமே. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல 3 புஸ்தகம் 4 புஸ்தகம் படிச்சுட்டா நீங்களே சொந்தமா ஒரு புக் எழுதிடலாம். இதுக்கு அவங்கள ஆண்டவர் பிரிச்சாரு. அந்நிய பாஷை இதுக்கு தானே. சந்தரா 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 முடிஞ்சிடுச்சு. பெந்தேகோஸ்தே ஃபுல் காஸ்பல். ஏன் இதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சா என்ன? யாரெல்லாம் சொல்றீங்க ஆமா அண்ணா? ரியலா சொல்றீங்களா? ஒரு அதிருப்தி வந்துச்சா? ஊழியத்துல ஒரு அதிருப்தி வந்துச்சா? நான் சொல்லட்டேன், உங்களுக்கு அதிருப்தி வந்ததே இதுக்குதான். அதிருப்தி வரலையா? கர்த்தர் சீக்கிரம் அதிருப்தியை உண்டாக்குவார். கர்த்தர் அசைக்க போறார், எல்லாத்தையும் அசையாதவைகளை அசைக்க போகிறார். போனோம் பாருங்க. இன்னைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. பாடுற ஒரு பாட்டு எங்க பார்த்தாலும் பேய் ஆடுது. 16 வயசு பையன், அதுல இருந்துங்க நான் எங்க போனாலும் பேய் ஆடும். அதுல சில பேர் சபைக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுல திட்டு அங்க பேய் ஆடுதுங்க. 16 வயசு பையன். ஆலன் புக்க படிச்சேன். அப்புறம் அந்த ஆலன் எப்படி முடிச்சார் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது அப்புறம் அவர் என்ன சாதிச்சார், என்ன சாதிச்சார் அதை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கூட மேடைக்கு போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் ஆவியில விழணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா பொத்துன்னு விழுவாங்க. இன்றைக்கு பிரசங்கத்தை தாரும் கத்தாவே, மக்களை உடையும் கத்தாவே, கிரியை செய்யும் ஆண்டவரே. என்ன வாசனை நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருந்துச்சு பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் வந்துரும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரே வசனம், ஒரே வசனம், ஒரே வல்லமை, ஒரே வல்லமை. நீ நினைத்தால் 30 மடங்கு பலன் தரலாம், 30 மடங்கு பலன் தரலாம், 60 மடங்கு தரலாம், 60 மடங்கும் தரலாம், 100 மடங்கும் தரலாம், 100 மடங்கும் தரலாம். விதையில பிரச்சனைமா, நிலத்துல பிரச்சனையா? உங்க ஆசையை அதிகமாக்குங்க, உங்க எதிர்பார்ப்பை அதிகமாக்குங்க, விசுவாசத்தை கூட்டுங்க. இது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுங்க. மிரக்கல் பிள்ளை பிறந்துரும். பிள்ளை கொடும், இல்லையா சாகிறேன். 2 பிள்ளை வந்துச்சு, டபுள். அப்படி ஆசை வைங்க ஐயா. சரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமை விட்டு, எருசலேமை விட்டு போகாத, போகாத. எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமை விட்டு போகாதே. உலகமே அழியட்டும், உலகமே அழியட்டும். ஆவியில மூழ்காம, ஆவியில மூழ்காம, ஆண்டவருக்குள்ள மூழ்காம, ஆண்டவருக்குள்ள மூழ்காம போகாதே, போகாதே. நான் அந்த காலத்துல பெராக்காவில அப்படி சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியாது, பாஸ்டர் கேட்டிருக்காரு, நீங்க கூட கேட்டிருக்கிறீங்க. நான் பாஸ்டர் அம்மா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன். பாஸ்டர் அம்மா இருங்க, இங்க இருக்கிறீங்களா? நான் கொடுப்பேன். உங்க ஹஸ்பண்டு பிரசங்கத்துக்கு முன்னால எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறாரான்னு பாருங்க. அவர் அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பாத புறப்பட்டா, அவர் போகும்போது கதவை மூடிக்கிட்டு, போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்.
அப்படியே நான் பாஸ்ட் அம்மாமார்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? இதே வசனத்தை நம்ம எல்லாரும் அபிஷேக கூட்டத்துல பேசும். எருசலேமை விட்டு போகாதே என்று கர்த்தர் சொன்னார், அபிஷேகம் பெறாமல் போகாதே. நான் சொல்லட்டா, அது ஒரே ஒரு முறை அனுபவம் இல்லைங்க. சாகர வரைக்கும் ஃபுல்லா ஆவியில முழுகாத போகாதே. இப்ப பெந்தகோஸ்தேக்காரங்களாம் 15 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை நிறைத்தார், உங்களையும் நிரப்புவார். அதானா? சாகர வரைக்கும் முங்கிட்டு போங்க. எல்லாரும் பத்திரம், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் அபிஷேகம் இல்லம்மா, அது ஒரு நாள் அபிஷேகம் இல்ல. மதுபான வெறி கொள்ளாமல், மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து, எல்லா நேரமும், எல்லா நேரமும். என்னைக்கு ஃபுல்லா இல்லையோ, என்னைக்கு ஃபுல்லா இல்லையோ, அன்னைக்கு கட்டடிச்சிரு பிரசங்கத்தை, அன்னைக்கு கட்டடிச்சிரு பிரசங்கத்தை. நீங்க என்ன பண்ணுங்க, அன்னைக்கு ஆவியில நீங்க இல்ல, போய் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, யாரையாவது பாட வைங்க. அப்புறமா இன்று ஆவியானவர் அந்த தம்பியை பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார்னு கூப்பிட்டு மைக்க கொடுத்துட்டு, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன். ஜேக்கப், நிறைஞ்சு போங்க, நிறைஞ்சு போங்க, ஆரம்பிங்க. முதல்ல தீர்க்க தரிசனமா பேச தொடங்குங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா எல்லாரும் சொல்லுங்க, கடைசி காலத்துல, கடைசி காலத்துல அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போலவே, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல, ஆதி சபையில் நடந்தது, ஆதி சபையில் நடந்தது, அந்திகால சபையில், அந்திகால சபையில் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும், 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்ப சொல்லுங்க, துவக்கத்தை பார்க்கலாம், துவக்கத்தை பார்க்கலாம், ஆதி சபையை பார்க்கலாம், ஆதி சபையை பார்க்கலாம், முடிவு முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்.